அன்பியரை மக்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய மாத பிறப்பின் முதல் ஓய்வு நாள் தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். யாவருக்கும் என் பணிவான கனிவான தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக கடந்த முதல் தேதி நாம் அகில உலக தொழிலாளர் தினமாய் கொண்டாடினோம். என் ஆண்டவரும் இப்படிப்பட்டதான கஷ்டங்களை உணர்ந்தவர், பாடுகளை உணர்ந்தவர், பாடுகளை சகித்தவர், ஆகவே தொழிலின் மேன்மையை உணர்ந்தவர். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலே உண்மையும் நேர்மையும் நாணயமும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதேதான் தொடர்ந்து நம்முடைய திருச்சபைகளிலேயும் மற்ற இடங்களில் பின்பற்றி வருகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மகிழ்ச்சியான நாளிலே உங்களை சந்திப்பதிலே பெருமை அடைகிறோம். குறிப்பாக இன்றைய மாதம் மிக கொடூரமான வெயில் தாக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பேப்பரில் பார்த்தா ஹீட் ஸ்ட்ரோக் அப்படி இப்படின்னு எல்லாம் போட்டிருக்கிறாங்க. பயப்படாதீங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதினாலே மலையை பிளக்கத்தக்கதான பலவீனங்கள் நம்மை ஆட்கொண்டாலும் கர்த்தர் அவைகளிலிருந்து விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த முதல் ஓய்வு நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிந்தனை, உருக்கமான அன்புடன் இயேசுவுடன் நட. வாக் வித் ஜீசஸ் இன் பேஷனேட் லவ் என்று சொல்கிறார்கள். உருக்கமான இரக்கமான அன்போடு இயேசுவை பின்பற்ற வேண்டும். நாம் சிந்தித்து வருவதெல்லாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உணவருந்து அழைக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை விரும்புகிறார். இப்படியான ஒவ்வொரு தலைப்பையும் இந்த சண்டேஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியாய் போட்டிருக்கிறாங்க. ஆகவே இன்றைய வாரத்தினுடைய முதல் தலைப்பு என்னன்னு சொன்னா, உருக்கமான அன்புடன் இயேசுவுடன் நட. இயேசுவை போல நட என் மகனே, இயேசுவை போல நட, இயேசுவை போல நட. இயேசு எப்படி நடந்தாருங்க? 12 வயதில் அன்னை தந்தையோடன், பாருங்க, 12 வயதில் நம்ம ஆலயத்துக்கு வர சில பெற்றோரை கேட்குறேன், இதாங்க உங்க பையன், ஐயா கிரிக்கெட் ஆட போயிட்டு இருக்காங்க, ஐயா பரீட்சைக்கு போயிட்டு இருக்கிற, ஐயா ஸ்பெஷலி ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டு அன்னை தந்தையோடு எருசலேம் நகருக்கு போகிறார். இதுதாங்க குழந்தைகளை வளர்க்கின்ற முறை. இயேசுடைய வளர்ப்பிலிருந்தே குழந்தையுடைய வளர்ப்பு முறை மிக சிறப்பாக வெளிப்படுவதை பார்க்கிறோம். ஒரு குழந்தையை ஒரு தாய் உலக நெறிகள் எல்லாவற்றிலேயும் வளர்த்தாலும் தேவ நெறியிலே, தெய்வீக வழிபாடுகளிலே முக்கியத்துவத்தோடு வளர்த்தாலானால் அந்த குழந்தை பிற்காலத்திலே அதை விடாது பற்றி கொள்வான் என்று வேதம் சொல்லுது. ஆகவே எனக்கு அருமையான இறை மக்களே, உருக்கமான அன்புடன் இயேசுவுடன் நட. இயேசுவோடு நாம் நடந்தோமானால் இடர் அடைய மாட்டோம். இயேசுவோடு நடந்தோமானால் பலவீனமாக மாட்டோம். இயேசுவோடு நடந்தோமானால் தாகமடைய மாட்டோம். இயேசுவோடு நடந்தோமானால் பீதி அடைய மாட்டோம். இயேசுவோடு நடந்தோமானால் எந்த பலவீன தாக்குதலும் நம்மை உட்படுத்தாது. ஆகவே இயேசுவோடு நடக்கும் பொழுது புது ஜீவன், புது பலன் வருகிறது. இந்த சிந்தனையோடு தலையில தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக 2026 ஆண்டினுடைய மே மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே நினைக்கும்படியாய், ஸ்தோத்திரிக்கும்படியாய், துதிக்கும்படியாய் நீ கொடுத்த மகா பெரிய உன்னதமான கிருபைகளுக்காக, அன்பிற்காக, அன்பின் வெளிப்பாடுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சாமி, நாங்கள் தியானிக்க போகின்ற தியானங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு, எங்கள் நடக்கைக்கு, எங்கள் திருச்சபைக்கு ஆதாயமாக அமைய, ஆசீர்வாதமாக அமைய கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கு மேலாக உம்மோடு நடக்க, நாங்கள் எவ்விதமாய் நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவரை அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபையை நீ இன்று கொடுக்க போகிறீர்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் நாளை தினத்திலே ஆண்டவரே, தமிழகம் முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற 5 மாநில தேர்தல் முடிவுகளுக்காக ஒரு சமூகத்தில் வருகிறோம். முடிவுகள் எப்படி இருந்தாலும் என் தேவனுக்கு மகிமையாய் எல்லா மக்களும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் ஒற்றுமையோடும் தெய்வீக மனப்பான்மையோடும் தேசிய உணர்வோடும்
செயல்பட கிருபை தாரும். ஆம் சாமி. தமிழ்நாட்டிலே, அசாமிலே, கேரளாவிலே, மேற்கு வங்காளத்திலே நடைபெறுகின்ற ஆண்டுடைய தேர்தலிலே நடைபெற்ற வாக்குகளை எண்ணிக்கின்ற எண்ணிக்கை போடுகின்ற பணி நாளை தினத்திலே துவங்க இருப்பதினாலே என் தேவனுடைய கிருபை எந்த விதத்திலும் எந்த இடத்திலும் எந்தவித அசம்பாவிதம் ஏற்படாதபடி சமாதானத்திற்குரிய ஆண்டவர் சமாதானமாக இந்த எலெக்ஷன் முடிவுகளை அறிவிக்க அன்போடும் பண்போடும் தாழ்மையோடும் விண்ணப்பிக்கிறோம் சாமி. காத்துக்கொள்ளும் பெறப்படும் செய்தி கேட்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதியும் மீட்பர் இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். தேவ நாமத்துக்கு துதி உண்டாக. ஒரு பாடலை நாம் பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயம் சோதரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கெடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கெடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் இயேசுவோடு நட என்று சொல்லும் பொழுது, இயேசுவோடு நடக்கும் பொழுது சிங்க கபிலே தத்தளிப்பான் என்று சொல்லி தூக்கி போட்டாங்க. அக்னியிலே தத்தளிப்பான் என்று சொல்லி 4 சகோதரர் தூக்கி போட்டாங்க. ஒன்றுமே நடக்கல. பூங்காவிலே உலாவதை போல உலாவினார்கள். அதுதான் சொல்ற. அக்னி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கேந்ததோ சோதரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கெடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கெடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆகவே அன்பு இறை மக்களே, ஆண்டவருடைய இனிய நாமத்தினாலே மீண்டுமாய் இயேசுவோடு எவ்விதமாய் நடப்பது என்கின்ற செய்திக்காக அன்போடு உங்களை அழைக்கிறோம். இறைவன் மிக அருமையானவர், நம்மை நேர்த்தியாய் பாதுகாக்கின்றவர். எரேமியாவின் புஸ்தகத்திலே வாசிக்கேட்ட பகுதியிலே எரேமியா 31ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலாய் இருக்க கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் நம்முடைய இந்த ஆண்டு புதிய ஆண்டினுடைய 2026 4 மாதங்களை கழித்து 5வது மாதத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த 5வது மாதத்திலே பலவிதமான சோதனைகள் நம்மை நெருக்குகிறது, பலவீனங்கள் தாக்குகிறது, சுகவீனங்கள் வா வா என்று அழைக்கிறது, பயம் அருகலிக்கின்றது. இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் மிக அழகாக சொல்கிறார், நான் உங்களை இளைப்பாறுதலுக்காக அழைத்திருக்கிறேன், உங்களுக்கு இளைப்பாறுதல் கட்டளையிட போகிறேன். நீங்களாம் ரெஸ்டா இருக்க போறீங்க, அமைதியா இருக்க போறீங்க, நிம்மதியா இருக்க போறீங்க, நிறைவா இருக்க போறீங்கன்னு வேதத்திலிருந்து வார்த்தைகளை சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த வரலாற்றை நாம் ஆராய்ந்து பார்த்தால், எரேமியாவின் புத்தகத்தில் இருக்கிற வரலாற்றை ஆராய்ந்து பார்த்தால், என் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களோடு பல பல உடன்படிக்கைகள் செய்கிறார். துவக்க முதலே, from the very beginning of the world, கடவுள் மனிதனோடு உடன்படிக்கை செய்து கொண்டே வருகிறார். உடன்படிக்கையின் தேவன், உடன்படிக்கையில் மாறாத தேவன், உடன்படிக்கையோடு கூட மக்களை அழைத்து வருகிறார். பார்க்க ஆதாமோடு ஆண்டவர் பெரிய உடன்படிக்கை பண்றார் பாருங்க. ஆதியாகமத்திலே 1ஆம் அதிகாரம்
28ஆம் வார்த்தை நான் வாசிப்போம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி. இதுதாங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதம், உடன்படிக்கை. ஆண்டவருடைய உடன்படிக்கை மக்களோடு செய்து கொள்ளும் உடன்படிக்கை என்னன்னா, நீங்கள் பலுகி பெருகுங்கள், ஆசீர்வாதம் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், இந்த பூமியை அளவிடாத மட்டும் எல்லைகள் உள்ள மட்டும் விரிந்து பறந்து திரியுங்கள் என்று சொல்வதோடு மாத்திரம் நிறுத்தி விடாதபடி என்ன சொல்றாரு படிங்க. சமுத்திரத்தின் மச்சங்களையும் சமுத்திரத்தின் மீன்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகின்ற சகல விதமான காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊர்வன எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஆண்டு கொள்ளுங்கள். இதுதாங்க கர்த்தருடைய உடன்படிக்கை. மனிதனோடு ஆதியிலே முதலாவது செய்கிற உடன்படிக்கை என்னன்னா, நீங்கள் எல்லாத்தையுமே ஆண்டு கொள்ளுங்க. உங்கள் கண்கள் காடுகின்ற எல்லாத்தையும் நீங்கள் ஆட்சி செய்யுங்க, நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, நீங்க பயன்படுத்தி நல்ல சந்தோஷமா இருங்க. கர்த்தருடைய மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஆண்டவர் பாருங்க, நமக்காக எல்லாவற்றையும் படைத்தார், இந்த உலகை படைத்தார். உலகத்தில் உள்ள சகல விதமான நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் எல்லாவற்றையும் படைத்து எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிங்கள் என்று சொன்னார். அதே ஆண்டவர் நோவாவோடு ஒரு உடன்படிக்கை பண்றார் பாருங்க. ஆதியாகமம் புத்தகத்துல 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி. கர்த்தருடைய ஒரு பெரிய கிருபை என்னன்னா, எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாருங்க. தமிழத்தில் வருகின்ற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். யாரா இருந்தாலும் சரி, நாம கூட நம்முடைய உலகத்தில சபியாதிருங்கள், நீங்கள் யாரையுமே சபியாதீங்க, உங்களுக்கு விரோதமாக எழும்புகின்ற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்று கடவுள் சொல்கிறார். ஆகவே அவர் பார்த்துக் கொள்கிறார். நீங்கள் உங்களால் முடியும் மட்டுமாக ஆசீர்வதிக்க பழகிக் கொள்ளுங்கள் என்கிற மிகப்பெரிய காரியத்தோடு இந்த ஆபிரகாம் இங்க நோவாவிட்டு சொல்றார் பாருங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். பூமியை நிரப்பிக் கொள்ளுங்கள். இந்த வறண்ட சூழல், எப்படிப்பட்டதான குளுமையான சூழல், வறண்ட சூழல், பசுமையான சூழல், எந்த சூழல் இருந்தாலும் எல்லா சூழலையும் இந்த பூமியை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதே ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்கிறார். ஆதியாகமம் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் வல்லமை உள்ள பராக்கிரமுள்ள தேவன், எனக்கு எதிராக யாருமே நிற்க முடியாத அத்தகையதான வல்லமை படைத்த தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆமா, இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு முன்பாக நீ உத்தமனாயிரு, சத்தியம் உள்ளவனாயிரு, உண்மை பேசுகிறவனாயிரு, எல்லாரையும் நேசிக்கிறவனாயிரு, அன்போடு நடக்கிறவனாயிரு, பாசத்தை கடைபிடிக்கிறவனாக இரு. ஆண்டவருடைய அருமையான ஆலோசனை பாருங்க. இந்த அதிகாரத்தில் மிக அழகா சொல்ல பாருங்க. நீங்க எனக்கு முன்பாக உங்களுக்கு பலுகி பெருங்க சொன்ன கடவுள் என்ன சொல்றாரு படிங்க மறுபடியா. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆமா, எப்படி நடனா, உத்தமனாய் நட, சத்தியத்திலே நட, உண்மையிலே நட, பொய்யின் பிழையாய் நடக்காதே இருக்காதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உடன்படிக்கைகளை ஏற்றுக்கொள்கின்ற பிள்ளைகளாய் நாம் இந்த நாளில் இருக்க வேண்டும். அதே மோசேயோடு உடன்படிக்கை செய்கிறார். யாத்திராகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில மோசேயோடு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை செய்யற. என்ன பண்ணீங்க, இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, என்னுடைய வார்த்தைகளை உள்ளபடியே உண்மையாகவே கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும், இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களிலும் நீங்க தான் எனக்கு சொந்தமான சம்பத்தாய் இருப்பீர்கள். என்ன அழகான ஆண்டவருடைய உடன்படிக்கை பாருங்க, எவ்வளவு உடன்படிக்கை பாருங்க. நீங்க மக்களாக இருப்பீர்கள், நீங்கள் சொந்த ஜனமாக இருப்பீர்கள், நீங்கள் என்னுடைய உடன்படிக்கை ஏற்றுக்கொண்டால் என் சொந்த மக்கள். அது மாத்திரமல்ல, மோசேக்கு அழகா சொல்றாரு, என்னுடைய உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்கின்ற யாரோ அவர்கள் என்னுடைய மக்கள். அதுதாங்க
பல ஆசீர்வாதங்களை கடவுள் கரங்களில் ஏந்தி கொண்டிருக்கிறார். எல்லா வாக்குத்தத்தங்களையும் எல்லா உடன்படிக்கைகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று தம்முடைய பிள்ளைகளுக்காக தாராளமாய் வழங்குவதற்காக காத்திருக்கிறார். பிள்ளைகளாகிய நாம் செய்வது என்ன? இவைகளை உபயோகப்படுத்திக் கொள்கிறோமா, பயன்படுத்திக் கொள்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த எரேமியா புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரத்தில் மிக அருமையாக ஒவ்வொரு வசனங்களும் சொல்லப்படுகிறது. உடன்படிக்கையின் அடிப்படையிலே எழுதப்பட்ட வார்த்தைகள் தான் அவைகள். சங்கீதம் 103:8 படிங்க. கர்த்தர் உருக்கமும் பாருங்க, கர்த்தருடைய குணாதிசயங்களை மிக அழகா சொல்லுகிறார், விவரித்து சொல்லுகிறார் சங்கீதக்காரர். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தருடைய குணாதிசயத்தில மிக முக்கியமானது இரக்கம் நிறைந்தவரே, ஐயா உருக்கம் உடையவரே, உண்மையாய் உம்மை கூப்பிடும் யாவர்க்கும் மறுவாழ்வு அருள்பவரே. நல்ல அருமையா சொல்ற பக்தன். இரக்கம் நிறைந்தவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் தயவு அன்பு நிறைந்து காண்பவரே, என் இயேசு ராஜா தோத்திரம். அழகா பண்ண பாருங்க, என் இயேசு ராஜா உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னா நீங்க இரக்கமுடையவர், உருக்கமுடையவர், நீடிய சாந்தம் தயவு கிருபை அன்பு எல்லாத்தையும் உடைய கடவுள். அதுதாங்க இந்த நாள். இப்ப உருக்கமான அன்புடன் இயேசுவோடு நட. அந்த உருக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும், இரக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அன்பை புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய காருண்யத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துகின்றவராய் வழி நடத்துகின்றவராய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களை, நீடிய சாந்தமுடைய கடவுள், மனதுருக்கத்தோடு நம்மை அரவணைத்துக் கொள்கின்ற கடவுள், அன்போடு நம்மை அரவணைக்கின்ற கடவுள் நம்மை உடன்படிக்கையால் நிரப்புகின்றார். ஆகவே கர்த்தர் மீது கொண்டிருக்கின்ற இந்த உருக்கமான அன்பினாலே நாம் கரங்களை பற்றி சொல்லுவோம். கர்த்தருடைய கரத்தை பற்றி சொல்லுவோம். யாருடைய கரம் என்று சொல்லும்போது கர்த்தருடைய கரம். இன்று உலக வாழ்க்கையில் அநேகர் பிசாசின் கரத்தை பிடித்து கொண்டு நடக்கிறார்கள். இயேசுவை போல நடனா சாத்தானை போல நடக்கிறாங்க. அவன் என்னென்ன கற்பிக்கிறானோ அதன்படி செய்யறது, சாத்தானுடைய வேலைக்கு ஏதுவான காரியங்களை செய்யறது அல்ல. இயேசுவை கிறிஸ்தவ நண்பர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், அன்பின் பிள்ளைகள், உருக்கத்தின் இரக்கத்தின் பிள்ளைகள் இயேசுவை போல நடக்க வேண்டுமானால் முதலாவது அன்பின் இலக்கணமாகிய இயேசுவின் கரங்களை பற்றி கொள்ள வேண்டும். முதலாவது இயேசு அன்பின் இலக்கணமாக இருக்கிறார். எரேமியா புஸ்தகத்திலே 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். எவ்வளவு கடவுள் சொல்ற அநாதி சிநேகம். நீ யாருன்னு தெரியாது, நான் யாருன்னு தெரியாது. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் காருண்யத்தால் என்னுடைய காருண்யம் கிருபை தயவால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். என்ன அருமையான வசனங்கள் பாருங்க. அன்பின் இலக்கணம் என்று சொன்னால் இதுதாங்க அன்பின் இலக்கணம். அநாதி தீர்மானம், அநாதி சிநேகம். நீங்க யாருன்னு தெரியாது, நாம் யாருன்னு தெரியாது. ஆனால் தெரியாத நம்மை, அறியாத நம்மை என் ஆண்டவர் அடைக்கிறார். உடன்படிக்கை நாயகர் கர்த்தரே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உடன்படிக்கையின் நாயகர் கர்த்தரே, அவரே அன்பின் இலக்கணமாய் நம்மோடு கூட உருக்கமாய் இணைந்து இருக்கிறார். ஆகவே இயேசுவை போல நட. சீஷர்கள் போறாங்க ஐயா, சீஷர்கள் போறாங்க. வழியில வழிபோக்கலை போல கலந்து கொள்கிறார். இவர்களுடைய வழிபோக்கு தன்மைக்கு பிறகு இவங்க பேசுறாங்கன்னா வழியிலே அந்த மனிதர் நம்மிடத்திலே பேசும் பொழுது நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அல்லேலூயா. இதுதாங்க உருக்கமான அன்பு. ஆண்டவர் அன்பாய் பேசின அந்த வார்த்தைகள் அவர்களை, உருக்கமான அன்பாய் பேசிய அந்த வார்த்தைகள் அவர்களை நெருக்கி ஏவுகிறது. அவங்க சொல்றாங்க, நாங்க போகும்போது பேசின அந்த பேச்சுகள் நம்முடைய உள்ளத்திலே கொழுந்து விட்டு எரிகிறது என்று சொல்கிறார்கள். ஆக உடன்படிக்கையின் கடவுள் கர்த்தர், இரக்கத்தின் கடவுள் கர்த்தர், நம்மை வழி நடத்துகின்ற கர்த்தர் அவர்தான். ஆகவே அவரிடத்திலே அதான் சொல்றாங்க, அன்பின் இலக்கணமாகிய
இயேசுவின் கரங்களை பற்றி கொள்வோம். இயேசுவின் கரங்களை பற்றி கொள்ளுவோம். உருக்கமான அன்போடு இயேசுவோடு நடை என்று சொல்கிறோமே, இயேசுடைய நடை என்று சொல்கிறோமே, எவ்விதமாய் அந்த கரங்கள் பற்றுகிறது என்று சொன்னால் அவைகள் அன்பின் இலக்கணங்கள். அனாதி சிநேகத்தால் நம்மை சிநேகித்த ஆண்டவர் நம்மீது வைத்துள்ள நிலையற்ற எல்லையற்ற அன்பு தான் அந்த அன்பு. அந்த அன்பு நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஆச்சரியமான அன்பு. ஆகவே அந்த அன்பிலே காருண்யம் என்பது தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்துகின்றது தான் காருண்யம். இந்த காருண்யத்தினாலே நான் உங்களை இணைத்து கொண்டேன் என்று அருமையாய் சொல்லுகின்றார். இந்த காருண்யம் என்பது ஆண்டவர் நம்மை இணைத்து கொண்ட இணைப்பு. எனக்கு அருமையானவர்களே, ஒரு கதை எனக்கு ஞாபகம், சிறிய வயதில் கேட்ட ஒரு கதை எனக்கு ஞாபகம் வரும். ஒரு தாய் தன் குழந்தை விளையாட வெளியே வைத்து விட்டார். அப்போதான் எல்லா வீட்லையும் சைக்கிள் தான். இப்போ தான் மோட்டர் பைக்கு, காரு, அது இதெல்லாம் இருக்குது. அப்போ சைக்கிள் இருக்கும். சைக்கிளில் அந்த தாய் அந்த குழந்தைய விட்டோடனே அந்த குழந்தை ரொம்ப ஜாலியாக விளையாடி கொண்டு சுற்றினே விளக்குது. சைக்கிள் சுற்றுது, சக்கரத்தை சுற்றுது. இவ்விதமாய் சுற்றும் பொழுது அறியாதனமாய் தெரியாதனமாய் தன்னுடைய கைகளை அந்த வீலில் விட்டுடுது, அந்த பல்லு சக்கரத்தில் விட்டுடுது. அந்த செயினத்துக்கு மேலே வரும், பல்லு சக்கரம் மேலே விட்டுட்டு உடனே அந்த கையில் அந்த பல் சக்கரங்கள் குத்தி ரத்தம் சொட்டுது. இது ஒரு காட்சி. குழந்தை அலறல் சத்தம் கேட்டு உள்ளே இருந்து ஓடி வருகிறாள் தாய். எல்லாரும் ஓடி, கூட்டம், பெரிய கூட்டம் கூட்டிடுச்சு. கிராமத்திலே உங்களுக்கு தெரியும், எல்லாரும் ஜனம்லாம் அந்த காலத்தில் எல்லா மக்களும் எப்படி எடுக்கிறது, கை நல்லா போய் சிக்கிக்கிச்சே, இழுத்த கையில பிச்சுக்கின்னு வந்துருமே, சது பிச்சுன்னு வந்துருமே, எலும்பு பிச்சுன்னு வந்துருமே, நரம் பிச்சுன்னு வந்துருமே, இந்த குழந்தையை எவ்விதமாய் காப்பாற்றுவது என்று யாரும் எதுக்கு விபத்துல அப்படி ஆலோசனை சொல்லி கொண்டே இருக்கிறாங்க. உள்ளே இருந்து ஓடி வந்தாள் தாய். எல்லாத்தையும் விளக்கினா, ஓடி பார்த்தா, ஐயோ என்னுடைய குழந்தை இவ்விதமாய் தத்தளிக்கிறது என்று சொல்லி எதையும் யோசிக்கவில்லை. உடனே தன்னுடைய கரங்களை அந்த பல் சக்கரத்திலே விட்டு சுற்றினாள். அல்லேலூயா! இதுதாங்க கர்த்தருடைய அன்பு. சுற்றும் பொழுது தடித்த கரங்கள் மெல்லிய கரங்களை விடுவித்தது. அவளுடைய கரங்கள் போக போக இந்த குழந்தை ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடுது. அவளுக்கு தைத்து விட்ட அந்த பல் சக்கரத்தினுடைய சுவடுகள், பல் சக்கரம் ஏறியதினாலே அவளுக்கு காயம். இதுதாங்க கர்த்தருடைய அன்பு. இத்தகையதான அன்பிலே தான் அன்பின் இலக்கணமாய் கடவுள் என்று சொல்றமே, அந்த கரங்களை, ரத்தம் வழிகின்ற கரங்களை பற்றி கொள்ள வேண்டும். சிலுவையிலே மரித்தார் சிந்தனைக்கு என்று சொல்லுகிறோம். அந்த குட் ஃப்ரைடேல மாத்திரம் அந்த சிலுவையின் காட்சியை சிந்திக்கிறோம். ஏசுசாமி சிலுவையிலே தொங்கினார், ஆணிகள் கடாவப்பட்டது, இப்படி அப்படி எல்லாம் சொல்லி அந்த 7 வசனங்களை பேசி முடித்து விடுறோம். ஆனால் உயிர்த்த ஆண்டவர் உருக்கமான அன்புடன் இயேசுவோடு நடை என்று சொல்லுகிறாரே, நாம் நடக்கிறோமா? இந்த குழந்தை விடுவிக்கப்பட்டது. எனக்கு அருமையான தாய் எவ்விதமான வழியை பொறுத்து கொண்டாள். தாய் தன்னுடைய குழந்தையை காப்பாற்ற வேண்டும் ஒரே சிந்தையோடு அந்த கைகளை, அந்த கரங்களை அந்த வீல் சக்கரத்தில், பல் சக்கரத்தில் விட்டு சுற்றினால் குழந்தை ரிலீஸ் ஆயிடுச்சு. நிலையில்லா உலகத்தில் அலைந்தேனையா, நினைத்தென்னை அழைத்தீரே, எனதே செய்யா, எனதே செய்யா, மறந்தும்மை மறுதலே தடங்காமலே, மனம் போன போக்கினில் நடந்தேனையா. 10 அழகாய் பாடலாம். நிலையில்லாத இந்த உலகத்திலே நிம்மதி இல்லாமல் யார் யாரையோ பின்பற்றி கரங்களை பற்றி நடந்து கொண்டிருக்கிறோமே, இல்லைங்கய்யா. இன்றைய நாளிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக சிறந்த ஒரு பாடம், அன்பான, அன்புக்கு இலக்கணமாகி இருக்கின்ற அந்த இயேசுவின் கரங்களை பின்பற்றி நடப்போம். உருக்கமான அன்போடு நம்மிடத்திலே வந்தாரே, காயப்பட்ட கரங்களோடு வந்தாரே, ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கின்றாரே, அந்த கரங்களை பற்றி கொள்வோம். அதாங்க இயேசுவின் காருண்யம். இயேசுவின் காருண்யம் என்பது இதுதாங்க இயேசுவின் காருண்யம். there is no end of his love. கர்த்தருடைய அன்பிற்கு ஈடு இணைந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, நன்றாக சிந்தித்து பார்ப்போம். ஆகவே இயேசுவின் அன்பின் இலக்கணம் மட்டுமே, அன்பின் இலக்கணம் மட்டுமே நம்மை அரவணைக்கின்ற கரங்களாய் நம்மோடு கூட இருக்கிறது, நம்மை பிடித்து வருகின்ற கரங்களாய் இருக்கிறது. 2வது உறைவிடம், உருக்கத்தின் உறைவிடம் இயேசுவே. முதலாவதாக அன்பின் இலக்கணம் இயேசு. 2வது
உருக்கத்தின் உறைவிடம் இயேசு. எரேமியா புஸ்தகத்துல 31ஆம் அதிகாரம் அதே 3ஆம் வசனம் படிங்க. பூர்வ காலம் முதல் பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். கர்த்தர் எனக்கு தரிசனம் ஆனார் என்பாய். ஆம், அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். அநாதி சிநேகம்னா தகுதியற்ற நம்மை தகுதிப்படுத்துகின்ற அன்பு நிலைமை. மார்ட்டின் லூதர் கிங் அவர்கள் தன்னுடைய குறிப்பிலே ஒன்றை குறித்திருக்கிறார். நான் தகுதியற்றவன், நான் தகுதியானவன் என்பதால் அல்ல. என்ன அழகா எழுதா பாருங்க. நான் தகுதியானவன் என்பதால் அல்ல. ஐயா, நான் ஐயரா இருக்கிறேன், நான் ஊழியரா இருக்கிறேன், நான் மூப்பனாரா இருக்கிறேன், நான் பிசி மெம்பரா இருக்கிறேன், நான் கமிட்டி மெம்பரா இருக்கிறேன், நான் இவ்விதமா இருக்கிறேன், நான் பெரியாளா இருக்கிறேன் சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய தகுதியால் அல்ல. முதலாவது அதை புரிந்து கொள்ள வேண்டும். என் இயேசு உருக்கத்தை நம்மீது வைத்திருப்பதனாலே தான் நாம் தகுதி படைத்திருக்கிறோம். அதை தான் உணர்ந்தவராக தான் மார்ட்டின் லூதர் கிங் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறாரு. நான் தகுதியானவன் என்பதால் அல்ல, நான் தகுதியானவன் என்பதால் அல்ல, கடவுளால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டதால் தகுதியானேன். என்ன எனக்கு தகுதி இல்லை. ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்வதற்கோ, ஆண்டவருடைய அனுக்கிரகங்களை உணர்ந்து கொள்வதற்கோ, ஆண்டவருடைய அன்பின் ருசி பார்ப்பதற்கோ நான் தகுதியற்றவன். ஆனாலும் இந்த தகுதியற்ற என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டதாலே நான் தகுதியானேன். அல்லேலூயா. இவ்விதமாகத்தான் நாம் ஒவ்வொரு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உயிர்த்த ஆண்டவர் தம்முடைய அளவற்ற அன்பினாலே நம்மை தொடுகிறார், தேடுகிறார், ஆசீர்வதிக்கிறார். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு கடந்து போவோம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். கரத்தை விட்டுட்டாங்க, கையை விட்டுட்டான். சீமோன் பேதுருன்னா அவனுடைய பற்றி சொல்லும் போது சொல்றான், இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு அவன் என்ன சொல்றான், ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் wherever you go நான் வந்து கொண்டே இருப்பேன்னு சொன்ன அந்த ஒரு நல்ல மனிதன், ஒரு நல்ல சீடன் இங்க இயேசுவின் கரத்தை விட்டுட்டான். இயேசுவின் கரத்தை விட்டுட்டான். நம்முடைய தலைப்பு என்ன? உருக்கமான அன்புடன் இயேசுவோடு நட. இயேசுவோடு அந்த உருக்கமான அன்பை மறந்து நடக்க மறந்து விட்டதினாலே விலகி விட்டார். விலகி சென்ற சீடர்கள் என்ன சொல்றான் பாருங்க. எல்லா ஏசாமி சிலுவையில் அரைஞ்சு கொண்டுட்டு புதைச்சிட்ட உடனே இவன் என்ன சொல்றான், வாங்க போலாம். அப்படிங்க 3ஆம் வசனம். மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அவர்தான் முதல்ல தூண்டுறவனே இருந்தாங்க. நான் உம்மோடு கூட எங்க போனாலும் வருவேன் என்று சொன்ன அந்த சீமோன் பேதுரு சொல்றான் எல்லாரையும் பார்த்து, நான் மீன் பிடிக்க போறேன், என் பழைய கதையை ஆரம்பிக்க போகிறேன். உருக்கத்தின் உறைவிடம் இயேசு என்பதை அவன் மறந்து விட்டான். உருக்கமான அன்பினாலே என் நடத்துகிறேன் என்பதை மறந்து விட்டான். அன்பின் இலக்கணம் இயேசு என்பதை மறந்து விட்டான். மறந்து நான் சொல்றான், நான் மீன் பிடிக்க போகிறேன், மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்கிறான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நன்றாக சிந்திக்கணும். நான் எங்கே போனாலும் உம்மோடு வருவேன் என்று சொன்ன அந்த மனிதர் இந்த வார்த்தைகள் எல்லாம் மறந்து நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி வலையை இரவு முழுதும் வீசுகிறார்கள். இரவு முழுதும் வீசுகிறார். அப்பதான் அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த பக்கம் வலையை போடுங்கன்னு சொல்றாரு. அந்த பக்கம் வலையை போடுறாங்க, திரளான மீன் பிடிக்கிறாங்க. பிடிச்ச உடனே அவங்க கரையில வந்து மீனை கொடுக்குறாரு, சாப்பிடுறாங்க, பசியாடுறாங்க, களைப்பு நீங்கிறாங்க. களைப்பு நீங்கின உடனே சீமோன் பேதுரு பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா? இந்த கேள்வி இன்றைய நாளிலே ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கப்படுகின்ற மிக உன்னதமான கேள்வியாக இருக்கிறது. என்னை நேசிக்கின்றீர்களா? என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்காக நான் மரித்தேனே, உங்களுக்காக சிலுவையை தூக்கினேனே, உங்களுக்காக நடந்தேனே, பாரியிலே காடு மேடெல்லாம் சுற்றி திரிந்தேனே, நன்மை செய்கிறவா சுற்றினேனே, என்னை துப்பினார்கள், அடித்தார்கள், நொந்து இப்படிப்பட்ட துரோகங்கள் எல்லாம் எனக்கு செய்தார்கள். எல்லாவற்றையும் விட்டுட்டு உங்களை நான் நேசிக்கின்றேன். ஆகவே நீங்கள் என்னை நேசிக்கின்றீர்களா என்று கேட்பதற்கு அடையாளமாக தான் அங்கே சீமோன் பேதுருவை கேட்கிறார். படிங்க அந்த வசனம் படிங்க. 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் இப்ப வந்தவங்களே சாப்பிட்டாங்களே, திருப்தியா சாப்பிட்டு உண்டு உறவுங்கிறாங்களே, இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? நீ என்னிடத்தில் ஏன்னு சொன்னா இவன் தான் மாறல சாஞ்சிருந்தான். இவன் தான் கர்த்தருடைய மாறல சாஞ்சி, ஆண்டவரே நீ எங்க போனாலும்
என்று சொன்னவன் இவன் தான். அப்படிப்பட்டவனே என்ன சொல்லிட்டான், முதல்ல வாங்கியா ஏசாமி செத்துட்டார், இனி அவர் ஏந்து வரப்போதா தெரியல, நீங்க வாங்க போலாம் என்று சொல்லி எல்லாரையும் அழைத்து கொண்டு கடற்கரைக்கு வந்தவன் மீன் பிடிக்க போனவன். மீன் பிடிக்க அந்த செய்தி நமக்கு தெரியும். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வரை நீ படிச்சுட்டே வந்தீங்கன்னா, ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில சீமோன் பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? அப்ப உடனே என்ன சொல்றான், ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன். அப்படியானால் சரி போகட்டும், ஒரு கட்டளை, என்ன கட்டளை பாருங்க, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாய். சிம்பிளா சொல்லிட்டாரு, உடனே சொல்லிட்டாரு. அடுத்தது என்ன பண்றாரு, மறுபடியும் ரெண்டாவது கேட்கிறாரியா, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. மூணாவது முறையும் அதே வார்த்தை சொல்றாரு. சொல்லும் பொழுது இவன் துக்கம் அடைந்திருக்கிறான், இவன் வேதனை அடைஞ்சிட்டான். 3 முறை கேட்கிறாரு. இவன் உணரல, தன்னுடைய தவறை உணர்ந்தவில்லை, தன்னுடைய மீறுதலை அக்கிரமத்தை உணர்ந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் சொன்னாரு, நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துப்பானே, அதையே அவன் நம்பாதவனாக வந்துடுறான். ஐயா இங்க வலை மீன் பிடிக்க வந்துட்டான். அதானே உண்மை. ஆண்டவர் சொன்னார், 3ஆம் நாள் எழுந்திருப்பேன், மகிமையோடு எழுந்திருப்பேன்னு சொன்னாரு. இவர் எழுந்திருக்கிற காட்சியோடு பார்க்க கூடாது சொல்லிதான் இவன் இங்க வந்துடுறான். வந்துட்டு மீன் பிடிச்சுங்கிறான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, குமாரனாகிய சீமோனே நீ என்னை நேசிக்கிறாய்? ஆமா சாமி சொன்னே, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று 3வது முறை சொன்ன உடனே, ஏன்னா இவன் தான் வழிகாட்டி, இவன் தான் கிறிஸ்துவ சமுதாயத்திற்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருந்தவன். உருக்கமான இரக்கமான இயேசுவினுடைய உறைவிடத்திலே உண்டு உறவாடி தங்கினவன் இவன் தான் முக்கியமாக. ஆகவேதான் அப்படிப்பட்டவன் இருந்த நிலைமையிலிருந்து மாறிவிட்டதற்காக கர்த்தர் சொல்லுகிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா? உடனே நான் நேசிக்கிறேன் சாமி, இதை நீங்க அறிவீங்க என்று சொல்லி அவன் என்ன பண்றான், படிங்க. பேதுரு துக்கப்பட்டு வெசனப்பட்டு, ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நீங்க எல்லாவற்றையும் தெரிந்து அறிந்திருக்கிறீர்கள், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்பான் சொல்றான். ஐயா நான் எல்லாத்தையும் அறிஞ்ச கடவுள், அதை மறந்துட்டான். தான் மீன் பிடிக்க போறது தெரிஞ்சிருக்காரு, மீன் பிடிக்க முடியாது தெரிஞ்சிருக்கிறாரு, இந்த பக்கம் வலையை போடுங்கன்னு தெரிஞ்சிருக்கிறாரு, திரளான மீனை பிடிச்சு வந்து சேரு, நீங்க பசியா இருக்குன்னு சொன்னது. ஆகவே எல்லாத்தையும் நினைவுபடுத்தி வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துக்கத்தோடு சொல்லுகிறான், ஆண்டவரே. ஆகவே உருக்கமான அன்பினாலே ஆண்டவர் இணைத்து எப்படியுமா வழி விலகி போனாலும், ஆண்டவர் விட்டு நாம் விலகி போனாலும் கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ளுகின்றவராக இருக்கிறார். தாவீது ராஜா அநேக முறைகள் கர்த்தரை விட்டு விலகி போனார். இந்த உலகத்திலே நாம கூட பக்திமான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஊழியர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், பரிசுத்தமான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், வெள்ளையாடை வெண்ணாடை அணிந்து கொண்டிருக்கிறோம். அநேக முறைகள் பலவீனத்தினாலே வீழ்ந்து விடுகிறோம், எழுந்திருக்க முடியாமல் வீழ்ந்து விடுகிறோம். அந்த நேரத்திலே உருக்கத்தின் உறைவிடமாகிய இயேசு கிறிஸ்து நம்மை தாங்கி பிடித்து தூக்கி கொண்டு வருகிறார். எனக்கு அருமையான பிள்ளைகளே, எழுந்திருங்கள் என்று சொல்லி நம்மை வழிகாட்டிகளாய் அழைத்து வருகிறார். நமக்கு தேர்தலை கொடுக்கிறார், நமக்கு ஆச்சரியமான உணவை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, உருக்கத்தை நம்மீது செலுத்துகின்ற கடவுளாய் இருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, மார்ட்டின் லூதர் சொன்ன வண்ணமாய் நாம் நம்முடைய தகுதியால் அல்ல, அவர் நம்மீது வைத்திருக்கின்ற தகுதியாலே நாம் தகுதியாகிறோம். இந்த உணர்வோடு கூட இந்த நாளை நாம் கடந்து போவோம். உருக்கத்தின் உறைவிடம் இயேசு, அன்பின் இலக்கணம் இயேசு என்பதை முதலாவதாக பார்த்தோம். இரண்டாவதாக உருக்கத்தின் உறைவிடம் இயேசு. மூன்றாவதாக விசுவாசத்தின் வேர் இயேசுவே. விசுவாசத்தின் வேர். ஐயா நான் விசுவாசிக்கிறேன், யோவான் அதை படிக்க கேட்ட பகுதியில எபேசியர்ல 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும். விசுவாசத்தினால், நல்லா அழகா யோசிங்க, அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. விசுவாசத்தின் அடிப்படையிலே கிறிஸ்துவானவர் எங்க வசிக்கிறாரா? இருதயங்களில் வாசமாயிருக்கும். உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கும்படி
நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, விசுவாசத்திலே வேர் விட்டு இருக்கின்ற பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். முதலாவதாக அன்பின் இலக்கணமாக இயேசுவோடு இருக்கின்ற அந்த இயேசுவோடு நடக்க வேண்டும். இரண்டாவது, உருக்கத்தின் இறைவிடமாக இருக்கின்ற இயேசுவோடு இருக்க வேண்டும். மூன்றாவது, விசுவாசத்தின் வேராய் இருக்கின்ற இயேசுவோடு நம்முடைய வாழ்க்கையை இணைத்துக் கொள்ள வேண்டும். ஐயா, என்னுடைய வாழ்க்கையிலே விசுவாச வேர்கள் விழுந்துவிட்டு இருக்கிறதா என்பதை சிந்திக்க வேண்டும். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் சுவிசேஷத்திலே 11ஆம் அதிகாரம் 15வது வார்த்தைக்கு நாம் கடந்து போகும் பொழுது, நான் அங்கே ரதத்தினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறதற்கு எது உண்டோ என்று சொல்லி உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன் நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் 25ஆம் வசனம் படிங்க. இயேசு அவர்களை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். லாசருடைய கல்லறையுடைய நிகழ்ச்சி இது. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். எப்படி பிழைப்பான்? வாங்க எல்லாரையும் கல்லறைக்கு அழைச்சின்னு போறாரு. கல்லை புரட்டுங்கன்றாரு. எல்லாம் சொல்றாங்க, ஐயோ 4 நாள் ஆயிப்போச்சு ஐயா, இந்த கல்லை புரட்டுனா நாத்து அடிக்குமே, பாடி கெட்டு போயிருக்குமே, ஆகவே லாசரு அழிந்து போயிருப்பான் என்று நினைத்தார்கள். என்னை விசுவாசிக்கிறவன் வேர் விட்டு முளைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் வேர் விட்டு எழுந்திருப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்கிற விசுவாச உறுதிப்பாடு இயேசுவோடு இருந்ததுனாலே தான் அந்த லாசருடைய கல்லறையில போயிட்டு கல்லை புரட்டுங்க, நாத்து அடிக்காதியா, புரட்டியா, கல்லை புரட்டினாங்கய்யா. கல்லை புரட்டினார 4 நாள் ஆகி போச்சே, நாருமே என்று சொல்ற நிலைமை மாறியது. அந்த அன்பின் அகலத்தையும் ஆழத்தையும் உயரத்தையும் நீளத்தையும் அங்கே கண்டார்கள். இயேசு லாசர் மீது வைத்திருந்த அன்பின் அகலம் ஆழம் உயரம் அங்கே வெளிப்பட்டதை பார்க்கிறோம். இயேசு அதே எபேசியர் புத்தகத்தில 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் கடந்து போகும் பொழுது அங்கே சொல்றாரு பாருங்க, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக. ஆமாங்க, அந்த அன்பு என்பது என்ன? இயேசுவின் அன்பு என்பது என்ன? விசுவாச கண் கொண்டு பார்த்தால் மாத்திரமே தெரியக்கூடியதுதான் இயேசுவின் அன்பு. நாம ராபோயில் இருக்கும் சொல்றோம், அறிவு கெட்டாத அன்பின், பாருங்க, அறிவுக்கு எட்டாத அன்பின் வார்த்தைகளை ருசி பார்க்கின்ற நாம், வாரம் மாதம் ருசி பார்க்கிற நாம் திருவிருந்து மூலமாய் அந்த அன்பை விசுவாசிக்கிறோமா? இயேசு என் மீது வைத்திருக்கிற அன்பு விழுது விட்டு வேர் விட்டு முளைக்கின்ற அன்பு என்பதை நாம் விசுவாசிக்கிறோமா? எனக்கு அருமையானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த அன்பின் வடிவம் என்ன? செயின்ட் சாமியினுடைய வடிவத்திலே பார்க்கிறோம், திரேசானுடைய வடிவத்திலே பார்க்கிறோம். செயின்ட் சாமியை தன் 2 குழந்தைகளோடு காரில் கொளுத்து நாங்கள் எரிதிய பாடி என்ன நினைச்சிருப்பார் அவரு? இந்த இயேசுவை நாம் புகழ்ந்து பாடினோம், இயேசுவை நாம் விசுவாசித்தோம், இயேசுவின் அன்பை எல்லாருக்கும் பகிர்ந்தோம், இயேசுவின் அன்பினாலே நாம் இந்த குஷ்டரோகிகளை குணப்படுத்தி கொண்டு வருகிறோமே, இப்படிப்பட்ட நமக்கு இந்த நிலைமையா? கண்ணீர் வடித்தது, உலகமே கண்ணீர் வடித்தது. ஸ்டெயின்ஸுடைய மரணத்திற்காக உலகமே கண்ணீர் வடித்தது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாமனிதரை போல இயேசு சுவாமியே இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்களே இவ்விதமாக இருப்பார்களே, ஆனால் என் இயேசு கிறிஸ்து எந்த விதமாக விசுவாசத்தில் ஊறினவராய் காணப்படுவார். நாமும் இத்தகையதான அன்பை ருசி பார்ப்போம். எனக்கு அருமையானவருடைய வாழ்க்கையில எத்தனை விதமான கஷ்டங்கள் கேடுபாடுகள் இருந்தாலும் இயேசுவின் அன்போடு கூட நடந்து போவோம். இயேசுவினுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொன்னவர், உருக்கமான அன்புடன் இயேசுவுடன் நட. என்னையா உருக்கமான அன்புனா? இயேசுதான், அவர்தான் அன்பின் இலக்கணம் என்கிற அந்த உருக்கமான லட்சணத்தை உடையவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். 2வது, உருக்கத்தின் உறைவிடம் இயேசு என்ற நிலைமையை நான் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். 3வது, விசுவாசத்திலே உறுதினவர்களாய் விசுவாச உறுதிப்பாட்டோட நிலைத்திருக்க வேண்டும். இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்குமானால் நாம் இயேசுவோடு நிலைத்திருக்கின்ற பிள்ளைகளாய் காணப்படுவோம், இயேசுவோடு நடக்கின்ற பிள்ளைகளாக காணப்படுவோம்.
வாக் வித் ஜீசஸ் என்று சொல்கிறோமே, அந்த வாக் வித் ஜீசஸ்க்கு அதுதான் உண்மையான அடையாளம். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை மீண்டும் வாசிப்போம். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, பல நிலைகளிலே அலைந்து கொண்டிருக்கின்ற ஆடுகளை நாம் நேசிக்கின்ற பிள்ளைகளாக இருப்போமானால், இவர்கள் தேவனுக்கு உகவாத பிள்ளைகள், இவர்கள் இப்படி போறாங்க அப்படி போறாங்க, இந்த வணங்குறாங்க அத்தை வணங்குறாங்க இதை செய்யறாங்க இல்லையா, எல்லா ஆடுகளையும் ஒன்றாக சேர்ப்பது தான் நம்முடைய கடமை. அதுதாங்க ஆண்டவர் சொன்னார், இயேசுவை போல நட என்று சொன்னாரே. இயேசுவானவர் இந்த தொழுத்தில் இல்லாத வேறு ஆடுகள் எனக்கு உண்டு என்று சொன்னாரே. எந்த ஆடு? வழி விலகி போன ஆடு, வழி தவறி போன ஆடு, வேறு வேறு வழிகளிலே போன ஆடு, எல்லா ஆடுகளையும் ஒன்றாக இணைப்பதுதான் ஆண்டவருடைய அன்பினாலே நடக்கின்ற நடக்கையாகும். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, விசுவாசத்தின் வேர்கொண்டு இருக்கின்ற நாம், உருக்கத்தின் உறைவிடமாய் இருக்கின்ற நாம், அன்பின் இலக்கணத்தை உணர்ந்த நாம் இயேசுவோடு கூட இருக்க வேண்டும் என்று நினைப்போமானால், இயேசு சொல்றார், என்னை நேசிக்கிறாயா? அப்படியானால் ஒரு புதிய கட்டளை தருகிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அப்படியே ஆடுகள், வழி தவறி போகின்ற ஆடுகள், காணாது போகின்ற ஆடுகள், திசை தெரியாமல் திரிகின்ற ஆடுகள், வெவ்வேறு நிலையத்தில் இருக்கின்ற ஆடுகள், இந்த ஆடுகளை எல்லாரையும் மேய்க்கின்ற கனமான பெரிய பொறுப்பை இந்த நாளிலே நம்மிடத்திலே கொடுக்கின்றார். ஆகவே எனக்கு அருமையான நண்பர்களே, உறவினர்களே, இம்மட்டுமாய் கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான இரத்த பந்தங்களே, உங்களை நான் விரும்பி வேண்டி கேட்பதெல்லாம், இயேசுவை போல நட என்று சொன்னால், இயேசு எவ்விதமாய் இந்த உலகத்திலே சுற்றி திரிந்து ஆடுகளை எல்லாம் ஒன்று சேர்த்து மகிழ்ந்தாரோ, அவ்விதமாய் நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆடுகளை ஒன்று சேர்த்து வாழ்வோம். கர்த்ததாமே வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. தலையை தாதி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, நீ நல்லவர், வல்லவர், பெரியவர், வாக்கு மாறாதவர். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே இம்மட்டுமாய் நீ செய்து வந்த கிருபைகள் ஏராளமாய் இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளினுடைய எங்களுடைய சிந்தனையை நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். வாக் வித் ஜீசஸ் என்று சொல்கிறோம். நாங்கள் சாத்தானோடு நடப்போமானால், ஆண்டவரே இயேசுவின் வழித்தவரை நடப்போமானால், என்னை திருத்தி மீண்டுமாய் ஆண்டவரே உம்மோடு கூட நடக்கத்தக்கதான ஒரு நல்ல வழிமுறையை எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உருக்கமான அன்புடன் இயேசுவோடு கூட நடை என்று சொன்னீர்களே, இதோ சாமி உம்மோடு நடக்க முயற்சி எடுக்கிறோம். என் நடைகளை உறுதிப்படுத்தும், என் நடைகளை ஸ்திரப்படுத்தும். நாங்கள் அநேக ஆடுகளை ஒன்று சேர்க்க கிருபை தாரும். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம் யாவரையும் அர்ப்பணம் ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், தூயாவின் ஆசீர்வாதம், வழிநடத்தல், தெய்வீக சமாதானம் நம் அனைவரும் நினைத்த நிறைவான நிம்மதி ஆசீர்வாதத்தை என்றென்றும் கட்டளையிடுவதாக. ஆமீன். ஆமீன். God bless you.